Hello all, welcome to the channel. This is my first video. So first video நான் எது போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டோ ஆடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். ஸோ எஸ்பெஷலி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் விஸ்வநாத ஆனந்த் வந்து ப்ளே பண்ணலான் இருக்கேன் பாட்டை. ஸோ சேலஞ்சு தான் வச்சிருக்கேன். ஓகே, லெட்ஸ் ப்ளே. D4ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குதிரையை வந்து வச்சிருக்கு பாட்டு, விஸ்வநாதன் ஆனந்தோட விஷியோட பாட்டு. ஸோ குதிரை பார்த்தீங்கன்னா இட் கேன் மூவ் அரவுண்ட் திஸ் வே அண்ட் ஆல்சோ மூவ் அரவுண்ட் திஸ் வே அண்ட் H5ல மூவ் ஆகலாம் அண்ட் தென் G4ல மூவ் ஆகலாம். ஸோ நான் இந்த ரெண்டு மூவை பிளாக் பண்றதுக்காக ஐ எம் கீப்பிங் அ சோல்ஜர். ஓகே, சோல்ஜரை கொண்டு வந்துருச்சு. ஸோ இந்த குதிரை வந்து இங்க மூவ் ஆக முடியாது, ஆப்வியஸா இங்க மூவ் ஆகலாம். ஸோ ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், பார்ப்போம். ஸோ இதுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வச்சிருக்கேன். ஓ, எடுத்தோடனே ராணி வருது. ஸோ இங்க வந்து ஸோ ராணி பாத்தீங்கன்னா இட் கேன் கோ ஹியர். செக் வைக்க முடியாது, ஏன்னா இங்க இது அடிச்சாலும் நான் இங்க கட் பண்ணிடுவேன். ஸோ இங்க வச்சா என் காயினை கட் பண்ணிடும். ஸோ குயின் வந்து பாத்தீங்கன்னா C4ல வச்சா எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஸோ டைரக்டா இங்க வந்துட்டு இங்க வந்தா எனக்கு செக் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இங்க வந்து இங்க குயின் வந்து C6ல வந்துட்டு C6ல இருந்து C4ல இருந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. நான் இதை மூவ் பண்ணனா C4ஐயும் பிளாக் பண்ணுவேன் அண்ட் C5ம் பிளாக் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் பிளாக் பண்ண வேண்டியது வந்து இதை பிளாக் பண்ணணும். ஸோ குதிரையை வச்சு பிளாக் பண்ணனா எனக்கு இந்த குதிரையை காப்பாத்துறதுக்கு சோல்ஜர் இருக்கு. ஸோ குதிரையை வந்து ரிஸ்க் பண்ணலாமா, வேற பாசிபிலிட்டிஸ் யோசிக்கிறேன். இன்கேஸ் இங்க வந்தா என்ன கதை அப்படின்னு பார்ப்போம். அகைன் இட் கேன் கோ ஹியர். ஸோ எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை, ஸ்ட்ரைட்டா இங்க வைக்க முடியாது, ஏன்னா மந்திரி வந்து சாவடிச்சிரும் குவீனா. ஸோ நோ பாசிபிலிட்டிஸ் ஹியர், இந்த மூவ் வைக்காது. ஸோ இங்க வந்துட்டு டைரக்டா வேணா இங்க வரலாம் செக் வைக்கிறதுக்காக. பட் நான் இங்க குதிரை எடுத்துட்டு வர்றதால அந்த செக் வந்து ஸ்கிப் ஆகும். ஓகே, இன்னொரு வழியும் இருக்கு. இன்கேஸ் இஃப் நான் இந்த சிப்பாயை வந்து இங்க மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த மூவ்மெண்ட்டை பிளாக் பண்ணுவேன், பட் ஸ்டில் இங்க வந்து வைக்க முடியும். அதால விச் மூவ் வில் பி கரெக்ட்? லாஸ்ட் ஃபைனல் மூவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷனு திரும்ப இப்படி வச்சா க்ளோஸ் ஆயிடும். ஸோ ப்ராபப்ளி ஐ கோ வித் திஸ். ஸோ இதை ரெண்டுத்தையும் நான் பிளாக் பண்றதுக்காக குவீனை மூவ் பண்ணல, பாத்தீங்களா? ஸோ இப்போ இதை வந்து டார்கெட் பண்ணியிருக்கு, சோல்ஜரை டார்கெட் பண்ணியிருக்கு. எனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு பேக் சைட்ல இது ஒன்று இருக்கு, பட் இது ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் ஆகுது ஸ்பேஸ். ஓகே, பட் ஸ்டில் இது கட் பண்ணிடுச்சு அப்படின்னா இட் கேன் கோ ஃபர்தர். இதை கட் பண்ணிட்டு திரும்ப நான் இதுதான் வைப்பேன். பட் இதை கட் பண்ணிடுச்சுன்னா தாராளமா ராணி வந்து இங்க வந்துடும் தைரியமா. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இதை கட் பண்ணிடுச்சுன்னா ராணி வந்து தைரியமா இங்க வந்துடும். ஓகே, இங்க எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இந்த மூமெண்ட்டை நான் பிளாக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் பிரிங்கிங் மை சோல்ஜர் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டு வரேன். ஓகே, குதிரையை கொண்டு வந்திருக்கு, பானை வந்து கட் பண்ணல. இப்போ குதிரைய மூவ கட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு பாக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க லைன்ஸ், அந்த ரெண்டு பாக்ஸ் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து குட்
ராணியை வச்சு என்னை டேக்கிள் பண்ண பார்த்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு குதிரையும் கொண்டு வந்திருக்கு. ஸோ இது ஒரு மூவ் இருக்கு குதிரைக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு மூவ். ஓ, என்னோட பானை தான் அட்டாக் பண்ணுது. சோல்ஜர் அட்டாக் பண்ணுது. ஓகே, it is pushing me to take this particular one. நான் வந்து இதை இங்க வச்சேன் அப்படின்னா இதையும் காப்பாத்தலாம், இந்த மூமெண்ட்டையும் அவாய்ட் பண்ணலாம். பட் இங்க வச்சுச்சுன்னா திரும்ப கேன் கோ ஹியர். ராணி தான் காப்பாத்தும். லெட்ஸ் see. ஓகே, குதிரையை வந்து மூவ் பண்ணல பிகாஸ் நம்ம பான்ஸ் அந்த மாதிரி வச்சோம். ஸோ ஒன் திங் விச் ஐ எம் நோட்டிசிங் ரைட் நவ், நல்ல கேசல் கட்டிடுச்சு. ஃபுல்லா சேர்த்து கேசல் கட்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிங்கை சுத்தி கேசல். ஸோ எனக்கு இப்போ மூவ் பண்ணக்கூடிய சான்ஸ் என்னன்னு பார்ப்போம். யானையா டெஃபினட்டா மூவ் பண்ண முடியாது, குதிரையும் மூவ் பண்ண முடியாது இந்த ரெண்டு சைட்ல. ஸோ ஆப்வியஸா எனக்கு குதிரை மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இதுல மூவ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. ஸோ குதிரை மூவ் பண்ணனா இங்க இருந்து குதிரை எப்படி வரும்? ஸோ குதிரை மூவ் பண்ண முடியுமான்னு ஜஸ்ட் ஐம் திங்கிங். குதிரை வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து எப்படி போகும்? இங்க போகும், தென் இங்க போகும். ஸோ இதை வந்து இந்த சிப்பாய் பாதுகாக்குது, இதை வந்து இந்த சிப்பாய் பாதுகாக்குது. இங்க இருந்து நான் போகணும் அப்படின்னா ஒண்ணு இப்படி கீழே போகணும், இல்ல மேல போகணும். ஓகே, அகைன் இங்க வைக்கலாம். திரும்ப இங்க வந்துட்டு திரும்ப நான் இப்படி இங்க வைக்கலாம் குதிரைய. ரிஸ்க் ஆஃப் டேக்கிங் தட், என்ன ரிஸ்க் இருக்கு? எந்த ரிஸ்க்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். லெட் மீ ட்ரை. ஓகே, பின் வாங்குறது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டைகனலை ஃப்ரீ பண்ணுது. இப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா குதிரையை வந்துட்டு இங்க வச்சுட்டு இந்த டைகனல் ஃப்ரீ பண்ணுது. ஸோ இந்த டைகனல் இப்போ யோசிக்கணும், இங்க வச்சா சரியா தான் இருக்கு, எந்த செக்கும் இல்லை. இங்க வச்சா இதை வெட்டலாம், இதை வெட்டுறதுக்கு எனக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. சி லைக், ஸோ நீங்க பார்க்கலாம் கைஸ். ஸோ இங்க வைக்காது, ஆப்வியஸா இங்க வைக்காது. ஸோ வச்சா இங்க தான் வைப்போம். ஓகே, ஸோ இங்க வச்சா அதுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது மந்திரிக்கு. ஸோ இங்க இருந்து மூமெண்ட்டை வந்து இதை கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு ஒன்று இதை டேக் ஆன் பண்ணலாம், ஆர் இந்த குதிரையை டேக் ஆன் பண்ணலாம். ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ நான் இதை பிளாக் பண்ணணும், இந்த மூமெண்ட்டை எப்படி பிளாக் பண்ணலான்றதான் யோசிக்கிறேன். செம்ம டஃப்பாக தான் இருக்கு பிகாஸ் என்னோட பாயிண்ட்ஸ் நீங்க இங்கே பார்க்கலாம். புது ஃப்ரெஷ் பிளேயர், நியூ பிளேயர் ஐ ஆம். ஸோ இந்த மூமெண்ட்டை நான் பிளாக் பண்ணணும். ஸோ எப்படி பிளாக் பண்றது? வாட் இன் கேஸ் இஃப் ஐ கீப் ஹியர், இது வந்து வெட்டும். ரொம்ப டஃப்பா இருக்கு. 7 மூவ்ஸ் ஆடி இருக்கேன், என்ன இன்னும் ஒரு காயினும் வெட்டல. நான் மெஷி பாட்டை வந்துட்டு எந்த இதுவும் வெட்டல. செம்ம டஃப்பா போகுது. ஸோ ஹியர் ஐ கான்ட் மூவ் பிகாஸ் பான் வந்து இங்க இருக்கு. ஸோ டெஃபினட்டா நான் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ ஐ ஹவ் டு பிளாக் திஸ் பர்டிகுலர் திங்கை பிளாக் பண்ணணும். ஸோ இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா சப்போஸ் இது இங்க கொண்டு வந்து வச்சுச்சுன்னா நான் இதை இங்க வைக்கிறேன் அப்படின்னா இதை வெட்டினாலும் என் இது ஒண்ணு இருக்கு. ஓகே, யானை இருக்கு, பட் ஸ்டில் நான் இது வச்சதுக்கு அப்புறம் வெட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னா இங்க வந்தாலும் எனக்கு டைரக்டான செக். இப்போ நான் இங்க மூவ்மெண்ட்டே பண்ண முடியாது. I should not allow to play this particular piece to her.
இந்த பிளேஸ்க்கு வர வைக்க கூடாது. ஸோ இட் இஸ் மேக்கிங் மீ டு ஃபோர்ஸ் த ஸ்டெப்புங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பீஸ் என்னோட கட் பண்ணியிருக்கு. த ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி ஆஃப் வார். ஓ, ரோஸ்டிங்கும் பண்ணுது. ஸோ இப்போ நான் இதை வெட்டினேன்னா இது வந்து டேக் ஆன் பண்ணாங்க குதிரை. ஆர் நான் இதை வெட்டினேன் அப்படின்னா அகைன் அதே தான் டேக் ஆன் பண்ணும். இந்த இடம் காலி ஆயிடும். ஸோ ராணி இங்க வந்துடும். ஓகே, ஸோ இந்த காயின் ஆர் இந்த காயின் ஏதாவது ஒன்று யோசிக்கணும் நான். இந்த காயின் நான் வெட்டினேன் அப்படின்னா ஸோ இந்த இடம் ஃப்ரீ ஆகுது. திரும்ப ராணி இங்க வந்து கொண்டு வைப்பாங்க. இந்த மூமெண்ட்டை பிளாக் பண்றதுக்கு என்கிட்ட காயின் வந்து இல்லை. ஓகே, லெட் மீ டேக் திஸ் ரிஸ்க். ஏன்னா இந்த ஷெட் நான் இதை பார்க்கவே இல்லைங்க. குவீன் இப்படி மூவ் ஆகுறதே நான் பார்க்கவே இல்லை. செக்மேட் தான் முடிஞ்சிருச்சு. 9 மூவ்க்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. செக்மேட். இன்னும் நேரா வச்சா இது கட் பண்ணும். ஷெட் பண்ணிட்டேனே. இப்போ நான் இங்கதான் வைக்கணும். ஒரே ஸ்பாட் அதுதான் இருக்கு. ஸோ அப்படி வச்சேன் அப்படின்னா ராணி வந்து இதை வெட்டுமா? வெட்டாது. இதை வெட்டுமா? வெட்டாது. இது எடுத்துட்டு வருதுங்க. ஸோ பேசிக்கா இதை எடுத்துட்டு வர பாக்குது. ஸோ இது இங்க வரும், இங்க வரும். தென் இங்க செக் வைக்க பார்ப்போம். ஷெட் வெளியில. ஓகே, இந்த சைடே கொண்டு வந்துருச்சு ஸ்ட்ராங்கா. ஸோ இப்போ நான் இதை வெட்டினேன்னா இது வெட்டும். கரெக்ட். பண்ணலாம். போச்சுன்னா செக் பண்ணாது. வந்து இங்க இருந்து நான் இங்க போலாம். இப்படி போனானா ஓகே இது வெட்டும். ஆர் ஐ கேன் டூ ஹியர். இப்படி குதிரை போச்சு அப்படின்னா இது வெட்டும். டஃப்ங்க, செம்ம டஃப் கேமு. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி இதை விட்டு வெளியே வர்றதுன்ட்டு. ஸோ 10th மூவ்ல இருக்கேன். 1 பாயிண்ட்ல இருக்காரு விஷி பாட்டு. நான் வந்து ஒன்னே ஒண்ணுதான் கட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் திங்கிங். நான் இதை இங்க வச்சேன் அப்படின்னா இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, இந்த செல்ல பிரேக் இட். இன்னொரு ஐடியா என்ன இருக்கு அப்படின்னா இதை இங்க கொண்டு வந்தா இன்னும் இதை வெட்டும். இப்போ நான் இதை தான் பண்ணணும், வெட்டணும். ஸோ இதை வச்சு செக் பண்ணிடும் திரும்ப. ராணி இங்க வரும். ராணி இங்க வந்தா இது வெட்டும். ஓகே, இது வெட்டுச்சு அப்படின்னா ராணியை நான் கிங்க வச்சு விட்டுவேன். இது வந்து வெட்டும்.
ஷிட். இதே வந்து இது இங்க வச்சேன் அப்படின்னா இது வந்து வெட்டுது. ஸோ நான் இதை வெட்டலாம். எப்படி மூவ் பண்றது? மாட்டிக்கிட்டேனே. மாட்டிக்கிட்டேன் கைஸ். இங்க வச்சா இது ப்ரொடெக்ட் பண்ணும், இது ஃபோர்ஸ் பண்ணும். நான் இதை வெட்டினா திரும்ப இது வந்து வெட்டணும். டபுள் ரிஸ்க்கு. பெட்டர் ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் பாருங்க கைஸ். இப்போ சடனா தோணுச்சு இந்த ஆப்ஷன். See, in case if I am moving this piece இங்க அப்படின்னா அழகா இது இங்க வச்சிரும். ஸோ இதை நான் வெட்ட முடியாது. கரெக்டா பின்னாடியே ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ இட்ஸ் அ ரிஸ்க். இந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது. பியூர் கரெக்ட் தாங்க. நான் இது இங்க வச்சேன் அப்படின்னா ராணி இங்க வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது. இது இங்கதான் வரும். ஓகே, அகைன் நான் வெட்டிடலாம். ஸோ எனக்கு இந்த செல்லோட ப்ரொடெக்ஷன் வந்து வருதுங்க. ஸோ குதிரையை தூக்கி இங்க வைக்கிறேன். பார்ப்போம். 11 மூவ்ஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ பேசிக்கா அது வந்து மூவ்மெண்ட்டே பண்ணல. இன்டர் கேசல் வந்து கட்டியிருக்கு விசி பாட்டு. பரவாயில்லைங்க, 11 மூவ்ஸ்ல வந்து நான் சர்வே ஆயிருக்கேன். ஸோ இப்போ இந்த காயினுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. வாட் இஃப் கேஸ் ஐ பிரிங் இட் ஹியர், ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ணும். அதுக்கு இது ப்ரொடெக்ஷன் இருக்கு. நைஸ். அண்ட் இப்போ நான் இதை ஒரு ஐடியா யோசிக்கிறேன் கைஸ். என்னன்னா இந்த யானையை வந்து இங்க வைக்கலான் இருக்கேன். ஸோ யானை இங்க வச்சா என்ன ஆகுன்றத பார்ப்போம். ஸோ டைகனலா எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஸோ இது இங்க வந்தா வெட்டு. ஸோ இது இங்க வரலாம், வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து இட் கேன் கோ ஹியர் ஆர் இட் கேன் கம் ஹியர். ஸோ இந்த ரெண்டு பானுக்கும் ஒரு அடி இருக்கு. இது வந்தா இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் இது இப்படி வரலாம், இது இப்படி வரலாம். இங்க இருந்து சேம் மூமெண்ட் தான், பட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அடி, இது ஒரு அடி. ஸோ இந்த ரெண்டு குதிரையை வச்சு இந்த ரெண்டு பானை வந்து தூக்கலாம் இன் கப்புள் ஆஃப் மூவ்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பானை தான் இப்போ நெக்ஸ்ட் தூக்க பார்ப்போம். பாட்டு. ஸோ லெட்ஸ் பிரேக் டவுன். வேர்ல்ட் சாம்பியனுங்க, பிளேயிங் வித் வேர்ல்ட் சாம்பியன். ஸோ ரொம்ப கஷ்டம் தான். அட்லீஸ்ட் இஃப் ஐ கேன் பிளே லைக் 15 or 20 மூவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கேமை டெவலப் பண்ணலான் இருக்கேன். ஹவு டு ஐ டூ தட்? இப்போ வந்து இதை நான் இங்க வச்சேன் அப்படின்னா ஒன்னும் இதை வெட்டலாம் ஆர் இதை வெட்டிடும். வெட்டாம எனக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ லெட் மீ கீப் திஸ். யா, ஐ திங்க் ஐ சி யுவர் பிளான். ஷிட். ஷிட். இங்க வந்தா இது வெட்டும். யா, கரெக்ட். இந்த இது நான் ஏன் யோசிக்கல? What if I keep here? So இது வெட்டாது, இதையும் வெட்டாது. Let me keep it here. இது வெட்டலைங்க. Now I bring this to next here. So இதுக்கு இது ப்ரொடெக்ஷன் இருக்கு, இதுவும் ப்ரொடெக்ஷன். யா,
செக்கா? யானை ஸ்ட்ரெயிட் செக்குங்க. ஷிட். செக்கு செக்கு. வழி இல்ல. ரீப்ளேஸ்மெண்ட். இது யானை இங்க இருக்கு. யானை இங்க பிளாக் பண்ணுது யானை. சப்போஸ் நான் இங்க எடுத்து இங்க வச்சேன் அப்படின்னா யானை வந்து அழகா இங்க வைக்கும். ஸோ இது ப்ரொடெக்ஷன் பண்ணுது. கமான் கமான் கமான். அட்லீஸ்ட் டஃப்பா ஆடணும்னு பாக்குறேன். நான் இங்க வச்சேன் அப்படின்னா இது ஃப்ரீ ஆகுது. யானை வந்து இப்படி வைக்கலாம், இதுலயே வைக்கலாம், இதுலயும் வைக்கலாம். நம்ம சான்ஸ் யானைக்கு. ஓகே, லெட் மீ டேக் திஸ் ரிஸ்க். ஸோ யானை இங்க வைக்க முடியாது, ஏன்னா இது குவீன் இருக்கு. ஸோ இதை நம்ம உடைக்கணும். ஜஸ்ட் டேக் அ ரிஸ்க் ஃப்ரீயா மூவ்மெண்ட்டுக்காக. ஸோ இது கொண்டு வருது. டேக் அ ரிஸ்க். வெட்டிடுச்சுங்க வெட்டிடுச்சுங்க. ஏன் வெட்டல இது? செக் வச்சிருச்சு. What if I take it here? Can't take it here. ஓகே, வேற வழி இல்லைங்க. இப்போ இது இங்கே ப்ரொடெக்ஷன் இல்ல. ஸோ ஆப்வியஸா இதுதான் டார்கெட் பண்ணுது. நான் பெட்டர் வாட் ஷுட் ஐ டூ? நான் இதை வந்து இதை வெட்டலாம் ஆக்சுவலா, ஆனா கிங் மாட்டிக்கும். 20 மூவ் வந்துட்டேன் கைஸ். 20 மூவ். ஒரு பாயிண்ட் தான் என்ன அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு, இது ஒரு டைரக்ஷன் இருக்கு, இது ஒரு டைரக்ஷன். இங்க வைக்க முடியாது பிகாஸ் இது வெட்டும். இங்க வைக்க முடியாது பிகாஸ் இது வெட்டும், இதுவும் வெட்டும். இங்கேயும் வைக்க முடியாது அண்ட் இங்கேயும் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் இங்கேயும் வைக்க முடியாது. ஸோ இங்கேயும் வைக்க முடியாது. ஒரே மூமெண்ட் குவீனுக்கு என்ன அப்படின்னா இதுதான். ஸோ ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ஹியர். லெட்ஸ் see குவீன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். செக்மேட்டா? மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த வெட்டம் நான் யோசிக்கவே இல்லை. ஓகே, நாட் பேட். 20 மூவ்ஸ் வந்துட்டேன். நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம் எப்படின்ட்டு. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.